வணக்கம். இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். அறிவியலிலும் பிற வகைகளிலும் இந்தியா மிக நன்றாக முன்னேறி வருகிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அது சந்தோஷமே. ஆனால் அகிம்சா வழியில் பெற்ற இந்த சுதந்திரம் அகிம்சா வழியை நோக்கித்தான் போய்கொண்டு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. பல்வேறு ஊடகங்களிலும் திரைப்படங்களிலும் வன்முறையை தலைவிரித்து ஆடுகிறது. இதனை பார்க்கக்கூடிய இன்றைய குழந்தைகள், 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நான் குறிப்பாக கூறுகிறேன். அந்த குழந்தைகள் பார்க்கும் படங்களே வன்முறை படங்களாக இருப்பதால் வன்முறைதான் உண்மை என அவர்கள் நம்பிக்கிறார்கள் அல்லது கற்பிக்கப்படுகிறார்கள். ஆசிரியர்களுக்கு மரியாதை கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெரும்பாலான மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. எங்கு பார்த்தாலும் கத்தி குத்து, வெட்டி வீட்டினார்கள், கல்லை தூக்கி மண்டையில் போல ஊடகங்களிலும் தலைப்புச் செய்திகளாகவும் அல்லது செய்தித்தாள்களிலும் வரக்கூடிய இது போன்ற விஷயங்கள் அதிகமாகத்தான் வருகின்றனவே தவிர குறையவில்லை என்பது என்னுடைய கணிப்பும் கருத்துமாகும். அன்பான இளைய சமுதாயத்தினரே, நீங்கள் அனைவரும் அகிம்சா வழியில் செல்ல வேண்டும் என்று நமக்கு ஒரு மாமனிதன் உணர்த்தினார் அல்லவா? அவருடைய கொள்கையை சிறமேற்கொண்டு உண்மை, நேர்மை, வாய்மை, அகிம்சை இவற்றை நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த கருணை என்பது உங்கள் மனதில் பதியும். அதேபோல திரைப்படங்களை தயாரிப்பவர்களும் அதில் நடிப்பவர்களும் வன்முறை காட்சிகளில் நடிக்க மாட்டோம், வன்முறைகளை எங்கள் சினிமாக்களில் புகுத்த மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய குழந்தைகளோ பேர குழந்தைகளோ அல்லது அதற்கும் பின்னால் வரக்கூடிய சந்ததியினரோ பார்க்கக்கூடிய படங்களே வன்முறை நிறைந்தவர்களாக, இரத்த களரிகளை காட்டுபவையாக, பலவந்தப்படுத்துவதாக இப்படியே காட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். இவற்றை நீங்கள் மாற்றினாலே போதும், இந்தியாவின் உண்மையான சுதந்திரம் நாம் சுவைக்க முடியும். இது என்னுடைய ஆழ்ந்த கருத்தாகும். மனதளவில் மிகவும் வருத்தப்பட்டு இந்த கருத்தினை நான் பதிவு செய்கிறேன். இன்றைய நன்னாளில் நல்லவற்றையே கூற வேண்டும் என்று கூறும்பொழுது இளைய சமுதாயத்திற்கும் இன்று புதிதாக படம் தயாரிப்பவர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், வன்முறை படங்களை தயவு செய்து காட்டாதீர்கள். வீச்சரிவாள் வெட்டினால் சிதறிக்கொண்டு ஓடக்கூடிய இரத்த துளிகளை மட்டுமே இன்றைய இளைய சமுதாயம் 16 வயதுக்கு உட்பட்டவர்களை குறிப்பாக நான் கூறுகிறேன் பார்க்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். பலாத்காரம் என்ற சொல்லே இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அனைவரும் செயல்படுவோம் என்றால் இந்தியாவின் வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதனை மனதில் பதித்து அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற எனது பணிவான வேண்டுகோளை இந்த சமுதாயத்தின் முன் நான் வைத்து வணங்கி விடை பெறுகிறேன். வாழ்க சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை இனிமையாக சுவைப்பதே நமது கடமை என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.